மாநில அமைப்பின் சார்பாக வருகிற 8ஆம் தேதி சென்னை YMCA மைதானத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரும் அவர்களோடு மாண்புமிகு அமைச்சர்கள், மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் பங்கேற்கக்கூடிய நன்றி அறிவிப்பு மாநாடு மிக சிறப்பான முறையிலே நடைபெறுவதற்கான அத்தனை ஏற்பாடுகளும் வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதே வேளையில் லட்சக்கணக்கான அரசு ஊழியர், ஆசிரியர்கள், அரசு பணியாளர்கள் பங்கேற்கும் வகையிலே அனைத்து மாவட்டங்களிலும் பிரச்சார இயக்கங்கள் மிக சிறப்பான முறையிலே நடைபெற்று வருகின்றன. கடந்த மாதம் 3ஆம் தேதி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கடந்த 23 ஆண்டுகளாக தமிழ்நாட்டிலே இருக்கின்ற லட்சக்கணக்கான அரசு ஊழியர், ஆசிரியர்கள், அரசு பணியாளர்களுக்கு வாழ்வாதார ஓய்வூதியம் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்தது. அந்த ஓய்வூதியத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கக்கூடிய வகையிலே 23 ஆண்டு காலமாக கோரிக்கை வைத்து பல்வேறு கட்டங்களில் போராடிய போதும் அந்த பிரச்சனை என்பது தீர்க்க முடியாத ஒரு சூழலில் தமிழ்நாடு அரசு ஊழியர், ஆசிரியர்கள், அரசு பணியாளர்கள் மிக வேதனையோடு இருந்தார்கள். அவைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கின்ற வகையிலே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்த டாப்ஸ் ஓய்வூதிய திட்டம் என்பது மாநிலங்களுக்கு முன்னோடியாகவும், அதே நேரத்திலே கடந்த 2-3 தினங்களுக்கு முன்பாக கேரளாவிலும் கேப்ஸ் என்ற இதே தமிழ்நாட்டை முன்னுதாரணமாக கொண்டு ஓய்வூதிய திட்டத்தினை கேரளம் அரசும் அறிவித்திருக்கிறது என்று பார்க்கும்போது மாநிலங்களுக்கு முன்னோடியான டாப்ஸ் திட்டம் திகழ்கிறது என்ற விஷயத்தை இந்த நேரத்திலே பதிவு செய்கின்றோம். எனவேதான் லட்சக்கணக்கான அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், அரசு பணியாளர்கள் அந்த மாநாட்டிலே பங்கு பெற்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு அமைச்சர்கள் எங்களோடு பேச்சுவார்த்தை நடத்திய அந்த 3 அமைச்சர்கள் கொண்ட குழுவிலே பங்கு பெற்ற மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு நிதித்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் அந்த நன்றி அறிவிப்பு மாநாட்டிலே பங்கு பெற இருக்கின்றார்கள். அந்த மாநாட்டிலே அவர்களுக்கு நன்றி தெரிவிக்க தமிழகம் முழுவதும் இருந்து அலைகடலென அரசு ஊழியர், ஆசிரியர்கள், அரசு பணியாளர்கள் பங்கேற்க உள்ளனர் என்பதை பதிவு செய்கின்றோம். இதற்காகத்தான் இன்றைய தினம் மாண்புமிகு அமைச்சர்களை சந்தித்து அழைப்பை நேரடியாக ஜாக்டோ மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் அழைப்பை விடுத்திருக்கின்றோம். அவர்களும் பங்கு பெறுவதாகவும் அந்த மாநாட்டை சிறப்பிப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார்கள் என்ற விஷயத்தை பதிவு செய்கின்றேன். மு. பாஸ்கரன், ஜாக்டோ மாநில ஒருங்கிணைப்பாளர். பழைய ஓய்வூதிய திட்டத்தில் இருக்கின்ற அனைத்து அம்சங்களும் டாப்ஸ் திட்டத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த 10% என்பதை எதிர்காலத்தில் நிச்சயமாக அது வேறு வடிவத்தில் அதை பெறுவதற்கான அந்த தொடர் முயற்சி என்பது ஜாக்டோ மேற்கொள்ளும். தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம், கடந்த ஆட்சியிலே முடக்கப்பட்ட சரண்டர் விடுப்பு ஒப்படைப்பு, சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்களுக்கான ஓய்வூதிய அதிகரிப்பு, பகுதி நேர ஆசிரியர்களுக்கான பல்வேறு அறிவிப்புகள், இப்படி பல்வேறு ஜாக்டோஜியோவின் கோரிக்கைகளை ஏற்று அமுல்படுத்தியிருக்கிற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு வரக்கூடிய பிப்ரவரி 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் லட்சக்கணக்கான ஆசிரியர், அரசு ஊழியர், அரசு பணியாளர்கள் திரண்டு மிக பிரம்மாண்டமான நன்றி அறிவிப்பு மாநாடு நடத்துவதென ஜாக்டோ ஒருங்கிணைப்பாளர் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் மிக எழுச்சியோடு நடத்தப்பட இருக்கிறது. இதில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும், மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களும், மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை மாலை இந்த நன்றி அறிவிப்பு மாநாடு நடக்க இருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய
லட்சக்கணக்கான ஆசிரியர் அரசு பணியாளர்கள் இதில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். எங்களுடைய நன்றியினை 22 ஆண்டுகள் ஓய்வு கால வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று ஏங்கி தவித்த எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நிம்மதியை அளித்து உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை அளித்திருக்கிறார். மிக விரைவில் பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கும் உள்ள அந்த வேறுபாடு என்று சொல்லக்கூடிய அந்த 10% எங்கள் பங்களிப்பையும் கூட இவர்தான் வழங்க முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அதன் அடிப்படையில் தொடர்ந்து இவரிடமே நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துவோம். அந்த எஞ்சிய நாங்கள் செலுத்தக்கூடிய 10% வருங்காலத்தில் கேட்டு பெறுவோம். இது மிகப்பெரிய என்னை போன்ற ஒரு சிபிஎஸ் திட்டத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிற 6.5 லட்சம் அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம். இதை வரவேற்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். அதற்கான விழாவாகத்தான் அதை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை மிக விமர்சையாக இந்த மாநாடு நடைபெறுகிறது. அதை ஒட்டி இன்றைக்கு அமைச்சர் பெருமக்களை எல்லாம் நேரில் சந்தித்து அழைப்புகளை விடுத்திருக்கிறோம். தியாகராஜன், மாநில ஒருங்கிணைப்பாளர், ஜாக்டோஜியோ. இன்று ஜாக்டோஜியோ சார்பாக தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிக்கின்ற வகையில் ஒரு 1/4 நூற்றாண்டு யுத்த காலத்தை முடிவுக்கு கொண்டு வந்த நிகழ்வை பாராட்டுகின்ற வகையில் கடந்த காலத்தில் எங்களுடைய போராட்ட காலத்துக்கு வந்து நான் இருக்கிறேன், இந்த ஆட்சியில் எதற்கு நீங்கள் போராடி கொண்டு வருத்தி கொண்டு உங்கள் உடலை வரித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்ட முதல்வர், அன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர், அந்த தினத்திலே கடுமையான வழக்குகளும் இரவு நேரத்தில் காவல்துறையினரால் அடக்குமுறையில் கைது நடவடிக்கையும் சிறை வாழ்க்கையும் மேற்கொண்ட ஜாக்டோஜியோ ஒருங்கிணைப்பாளர்கள் ஆசிரியர் அரசு ஊழியர் அரசு பணியாளர்களை அந்த நேரத்தில் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்திய தமிழ்நாட்டு அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் இன்றைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்று தொடர்ச்சியான போராட்டத்தின் வெற்றியாக எங்களுக்கு வெற்றி பரிசை கொடுத்திருக்கிறார். ஒரு உறுதியளிக்கப்பட்ட பென்ஷனை கொடுத்து அந்த பென்ஷனால் இன்று பணம் பெரியதல்ல, ஓய்வுக்கு பிறகு ஒரு பெரிய கௌரவத்தை கொடுத்திருக்கிறார். அந்த கௌரவம் என்பது ஒரு அரசு பணி என்று சொன்னாலே பென்ஷன் இருக்கிறதா என்று கேட்டுத்தான் பெண் தருகிற நிலைப்பாடு. இன்றைக்கு ஒரு திருமணமுக்கு நிச்சயிக்கப்பட்ட அரசு ஊழியர், அந்த அரசு ஊழியருக்கு நிச்சயிக்கப்பட்ட பொழுது இருந்த நிலையும் திருமணத்துக்கு பிறகு நிச்சயத்துக்கு பிறகு ஓய்வூதியம் என்ற அறிவிப்பு வந்த பிறகு அந்த குடும்பத்தில் அவருக்கு ஒரு பெரிய கௌரவம் கொடுத்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். எனவே ஒரு கௌரவத்தை இந்த உறுதியளிக்கப்பட்ட பென்ஷன் தந்ததனால் அரசு பணிக்கு இன்று பல பேர் தேடி வந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே தனியார் துறையும் அரசு துறையும் ஒன்றுதான், பென்ஷன் இல்லை என்று விலகி போன படித்த கூட்டம் இன்று அரசு பணிக்கு சேவை செய்வதற்கு அதிகப்படியான தேர்வுக்கு இன்று வந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் இந்த உறுதியளிக்கப்பட்ட பென்ஷன் அதற்கான ஒரு கௌரவத்தை, தமிழ்நாட்டுக்கு ஒரு கௌரவத்தை கொடுத்து இந்திய தேசமே திரும்பி பார்க்கின்ற வகையில புதுதில்லியே தமிழ்நாடு திரும்பி பார்த்து கொண்டிருக்கிறது. இன்று 4-5 மாநிலங்கள் தமிழ்நாட்டில் எப்படி இதை நடைமுறைப்படுத்தினீர்கள் என்று கேட்கின்ற நிலையாக இன்று வந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் இதுதான் தமிழ்நாட்டு முதலமைச்சரின் தனிப்பெரும் வழி என்பதை நான் எண்ணி பார்க்கின்றோம். எனவே இது மட்டுமல்ல, சத்துணவு ஊழியர்களுக்கும் அங்கன்வாடி ஊழியர்களுக்கும் இறக்கும் பொழுது 20,000 கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் இல்லாத நிகழ்வு. அது மட்டுமல்ல, 46,000 பேர் 2003க்கு பிறகு பணி ஓய்வு பெற்றவர்களுக்கு, ஒரு 4,000க்கு மேற்பட்டவர்கள் இறந்தவர்களுக்கும் ஊழியர்களுக்கு ஒரு கருணை ஓய்வூதியத்தை தந்திருப்பது வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு. இது அரசுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமில்லை என்று ஓய்வு பெற்றவர்கள் இதெல்லாம் கொண்டாடுகின்ற வகையில தமிழ்நாட்டு முதலமைச்சரை கொண்டாட்டி பாராட்டி மகிழ்விக்கின்ற வகையிலே நாங்களும் மகிழ்ச்சி அவரும் மகிழ்ச்சி தெரிவித்து அந்த 10 விழுக்காடை கோரிக்கையில் நாங்கள் வைத்து அதை வெல்லுவோம். இவரிடத்தில் தான் வெல்ல முடியும். எனவே ஒன்றிய அரசுடைய நிதி கட்டுப்பாட்டில், ஒன்றிய அரசுடைய நிதி நெருக்கடி மாநிலங்களுக்கு தராத பட்சத்தில், குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு வஞ்சிக்கின்ற வகையில பள்ளி கல்வித்துறையில் 3,000 கோடிக்கு மேல் தராத பட்சத்திலும் 13,000 கோடியை இன்று ஒதுக்கீடு செய்திருக்கிறார் என்று சொன்னால் எப்படிப்பட்ட முதல்வரை கொண்டாடாமல் யாரை நாங்கள் கொண்டாடுவது? எனவேதான் இன்று அமைச்சர் பெருமக்களுக்கு நேரடியாக அந்த அழைப்பை கொடுத்து முதல்வர் உட்பட அனைவருக்கும் நாங்கள் இந்த அழைப்பை கொடுத்து இன்று தினத்திலே வருகின்ற பிப்ரவரி 8ஆம் தேதி தமிழ்நாடு கொண்டாடுகிற ஒரு கூட்டமாக இன்று ஆசிரியர் அரசு ஊழியர் அரசு பணியாளர்கள் கொண்டாடும் விழா விளையாட்டு திடலில் YMC நந்தனத்திலே புத்தக திருவிழா நடக்கின்ற அந்த இடத்தில் இந்த கலைஞருடைய புதல்வருக்கு விழாவை எடுக்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
ஜாக்டோஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர் இராதாஸ். நிறைய பேருக்கு தெரிவிப்பது வாய்ப்பு குறைவு கிடையாது. பல்வேறு சங்கம் ஜாக்டோஜியோவில் இணைந்திருக்கிற எல்லா சங்கமும் கொண்டாடுது. சில சங்கங்கள் இருக்கலாம், சில துறைகள், சில பத்திரிகை விமர்சனம் இதெல்லாம் இருக்கும். எந்த ஒரு திட்டத்துக்கும் ஒரு விமர்சனம் இருக்க தான் செய்யும். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையை தந்து எங்களுக்கு ஒரு கௌரவத்தை தந்தது இந்த திட்டம். எனவே இன்னைக்கு பல பேர் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். காவல்துறை வெளில போகிறோம், வெயில் இருக்கு, என் வாரிசுக்கு பென்ஷன் இருக்கு, நான் இனிமேல் நான் நிற்கிறேன்ட்டு சொல்கிறாங்க. நான் சொன்ன உதாரணம் தான். அந்த நிச்சயிக்கப்பட்டவர்களுக்கு பென்ஷன் உடனே அவங்க வீட்டில் மாமியார் வீட்டிலேருந்து மாமனார் பண்ணுறாரு, நான் ஒரு கார் தரம்பான்றார். இது மகிழ்ச்சியின் கொண்டாட்டம். எனவே இந்த திட்டம் சிறப்பான திட்டம் என்பதை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்னொன்று விஷயம், நிறைய பேர் ஓய்வு பெற்றிருக்காங்க சகோதரர். நிறைய பேர் ஓய்வு பெற்றிருக்காங்க 50,000க்கு மேல. அதுல கிட்டத்தட்ட தினந்தோறும் ஒரு 20-30 கால்ங்க எங்களுக்கு வருது. நாங்க ஓய்வு பெற்று செட்டில்மெண்ட் பணத்தை வாங்கிட்டோம், நாங்க திருப்பியும் நாங்க கட்டுறோம். அந்த பணத்தை வட்டி முதலமா கூட கட்டிடுறோம். எப்படியாவது எங்களுக்கு பென்ஷன் வாங்கி கொடுத்துருங்கன்னு கேட்குறாங்க. இப்போ 1/1/2026 முன்னாடி ரிட்டையர்ட் ஆனவங்க சூப்பர் அனுஷன்ல வேலை செய்யறாங்க. அவங்களாம் ஃபோன் பண்ணி நாங்கள் முன்னாடியே ரிட்டையர்ட் ஆகிட்டோம், எங்களையும் அந்த டேப் திட்டத்தை சேர்த்துங்கன்னு சொல்றாங்க. அது தவறான ஒரு திட்டமிட்டு பரப்பக்கூடிய ஒரு வதந்தியால ரிட்டையர்ட் ஆகும்போது 4 கோடி 5 கோடி கிடைக்கும்னு இந்த பக்கம் சிலர் ஆரம்பத்தில் ஏற்படுத்தப்பட்ட வதந்தி. அந்த பக்கம் செட்டில்மெண்ட் ஏற்றுனாங்க, இந்த பக்கம் சம்பளத்தை ஏற்றல. இப்போ 4 கோடி கிடைக்குதுன்னா அவரோட சம்பளம் 6 லட்சமா இருக்கும். அப்போ 3 லட்சம் பென்ஷன் வரும் அவருக்கு. அதை ஏற்ற மறந்துட்டாங்க. இது பொய்கள் தீவிரமா பரவுன்ற மாதிரி இது தீவிரமா பரவிடுச்சு. இப்போ இன்னைக்கு கொடுக்குற 25 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க இன்னைக்கு கிராஜுவிட்டி. வருங்காலத்தில் அவங்க 4 கோடி கணக்கு பண்ற காலத்துல கிராஜுவிட்டியே 75 லட்சம் வந்துடும். அப்ப போக போக இந்த பென்ஷன் திட்டத்தை இப்ப எப்படிங்க இது கேரளா எப்படி இதை வச்சு அனௌன்ஸ் பண்ணாங்க? கேரளா கேப்ஷன்ட்டாங்க. இனிமே ஆந்திராவில் ஆப்ஷன் வரும், கர்நாடகாவிலையும் திருப்பியும் கேப்ஷன் வரும். இந்தியா முழுக்க இந்த டாப்ஸ் திட்டம் தான் முன்மாதிரியா வரப்போகுது. நீங்க வேணா பாருங்க. அதுல இருக்கக்கூடிய 5% நாங்க பெறுவோம். அதே போல பிற மாநிலங்களும் பெறுவாங்க. தமிழ்நாடு தான் பென்ஷனுக்கு முன்னோடி. ஒண்ணு சொல்றேன், தவறான வதந்திகளை பரப்பக்கூடிய பலர் பேர், நிறைய பேர் ஒன்றிய அரசுக்கு ஆதரவாளர்களா இருக்கிறார்கள். அவங்க நினைச்சா எங்களுக்கு ஆதங்கப்படலாம், எங்க மேல கருணை காட்டலாம், எல்லாத்தோட ஒண்ணு செய்யலாம். நிறைய மாண்புமிகு பாரத பிரதமர் கிட்ட போயிட்டு ஒன்றிய அரசு ஊழியர்களுக்கு மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அறிவிக்க சொன்னாங்களா, போதும் எங்க மேல காட்டுற கரிசனை மேல பல மடங்கு ஆயிடும். ரொம்ப கோடானு கொண்டு வேண்டுகோள் விடுக்கிறோம். ஒன்றிய அரசுல இதை அமல்படுத்த சொல்லுங்க. இல்லைன்னா பிஜேபி ஆளக்கூடிய ஒரு மாநிலங்களாவது மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்த சொல்லுங்க. இதை பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள் அமல்படுத்திட்டு அப்புறம் தமிழ்நாட்டில் கேட்கலாம். தேவையற்ற எங்களுடைய கரிசனங்களை எங்கள் மீது காட்டாமல் எங்களுடைய அக்கறை உண்மையாக இருந்தால் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களும் சொல்லி ஒட்டுமொத்த இந்திய தேசத்திற்கும் பழைய ஓய்வூதியத்தை கொண்டு வரலாம். இது முன்னுதாரணமான திட்டம். தமிழ்நாடு என்பது ஓய்வூதியத்தில் முன்னுதாரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. என்னை போன்ற சிபிஎஸ் திட்டத்தை பணியாற்றி கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கு இதோட நிலை தெரியும். இதுல குழப்பங்கள் இருக்கு, குழப்பங்களை விலக்கிட்டோம். மாநாட்டிற்கு பிறகு அந்த குழப்பங்கள் தீரும். எங்களுடைய பங்களிப்பும் கொஞ்சம் கொஞ்சமா நாங்க பெறுவோம். நன்றி.